ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்ம பணத்தை மிச்சப்படுத்தக்கூடிய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இந்த மாதிரி மொபைல் சார்ஜர்லாம் வந்து போடுறதுக்கு பக்கத்தில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா ஒன்றும் கவலை வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்க ஒரு மாஸ்க் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது நம்ம பாருங்கள், இந்த சார்ஜருக்கு மேலே ஒரு சிலர் வந்து அப்படியே வைப்பாங்க. வைக்கும்போது என்ன ஆகும்னா கை தவறி கீழே விழுந்துடும். ஸோ ஒரு மாஸ்க் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் இந்த மாஸ்க்கை வந்து மாட்டி விட்டுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஒயரை வந்து இங்கே வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து சார்ஜர் போட்டு அந்த மாஸ்க்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து இந்த மாதிரி சார்ஜ் ஏறிடும். சூப்பராக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பாருங்கள், நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய கோதுமை மாவு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லூஸில் 4 கிலோ 5 கிலோ அளவு வாங்குவாங்க. இந்த மாதிரி வாங்கி வைக்கும்போது வண்டு பூச்சி இந்த மாதிரிலாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து கொட்டி வச்சுக்கோங்க. இது கூட வந்து பிரியாணி இலை இந்த மாதிரி உள்ளே வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா வண்டு பூச்சி எதுவுமே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வீட்டில் சுவிட்ச் பாக்ஸ்லாம் வந்து கரை படிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம வந்து சூப்பராக க்ளீன் பண்ணலாம். அதுக்காக ஒரு சின்ன இந்த மாதிரி என்ன பாத்திரம் தான் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்குங்க. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரம் கழுவக்கூடிய ஸ்பாங்க அப்படி இல்லைன்னா பஞ்சு கொடி எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து டிப் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா அந்த சுவிட்ச் பாக்ஸில் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நான் பாத்திரம் கழுவில் அந்த பஞ்சு தான் எடுத்திருக்கேன். அதை எடுத்து இந்த லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்குறேன். ஸோ ஓரப்பகுதியெலாம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிங்க. சுவிட்ச் பாக்ஸ் அந்த ஃப்ளக் பாயிண்ட்லாம் வந்து நீங்கள் தேய்க்கிறீங்க அப்படின்னா பவர் வந்து ஆஃப் பண்ணிட்டு தேய்ச்சிருங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன். வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுதுங்களா, ஓரப்பகுதியில் அழகாக வந்து க்ளீன் பண்ணும்போதே சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படியாப்பட்ட கரையாக இருந்தாலும் அழகாக வந்து சூப்பராக இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இந்த மாதிரி கவர்லாம் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா ஸோ அப்படியே பார்க்கும்போது ஒரு மாதிரி குப்பை மாதிரி இருக்கும். இதை வந்து அழகாக நீட்னஸாக நம்ம எடுத்து அடுக்கி வைக்கலாம். வேணும் போது நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் தான் எடுத்துக்கங்க. அதுக்கு மேலே இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒவ்வொரு கவரையும் மேலக்கா இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இப்போ பாருங்கள், ஃபுல்லாக போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய நல்ல கனமான கவர் வந்து இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி மடிச்சிக்கங்க. சென்டர் பகுதி லைட்டாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ அதுக்கு மேலே போட்டுட்டு இப்போ மொத்த கவரையுமே வந்து அழகாக, அதாவது இந்த வாட்டர் பாட்டில் மட்டும் தனியாக எடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த கவர்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா வேணும் போது நம்ம அழகாக கவர் எடுத்துக்கலாம். இப்போ பார்க்கும்போது தெரியுதுங்களா எவ்வளோ கவர் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு கவருக்குள்ளேயே அழகாக நம்ம போட்டு வச்சாச்சு. அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி நம்ம வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாங்கிட்டு வந்ததுமே ஒரு மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நமுத்து போகணும், அதாவது ரொம்ப கொலன்னு ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து மறுபடியும் எப்படி ஃப்ரெஷ் ஆக்குறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபம் தான். நல்லா தண்ணி எடுத்துக்கங்க. ஒரு 2-3 முறை நல்லா அலசினதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சிட்டிங்கன்னா பாருங்கள், இப்போ காய் வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். உள்ளுக்கே போல் நல்லா சூப்பராக வந்து ஃப்ரெஷ்ஷான காய் மாதிரி ஆகிடுச்சு. இதே போல் கேரட் கூட நீங்கள் பண்ணலாம். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட வச்சுருக்க இந்த எலுமிச்சம்பழத்தோலை வச்சு தான் நிறைய யூஸ்ஃபுல்லான க்ளீன் டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதனால் வந்து நிறைய வந்து பணத்தை வந்து உங்களுக்கு மிச்சப்படுத்தலாம். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு முறையான எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தோலை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி நான் எடுத்து ஃப்ரீசரில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி கட் பண்ணி நிறைய நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, நம்ம தோசைக்கல்லில் தோசை சரியாக வரல அப்படின்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தோலை வச்சு நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு தோசை ஒட்டாமல் வரும். அடுத்த டிப் பாருங்கள். அடுத்த டிப்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாத பாத்திரம்லாம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் வந்து ஒரு 2-3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த லெமன் தூளை வந்து இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு க்ளீன் டிப்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் ஆர்கானிக்கான, அதாவது நம்ம விளையக்கூடிய இந்த எலுமிச்சை எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் சூப்பராக நம்ம வீட்டிலே வந்து ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், லெமன் போட்டாச்சு. இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் சும்மா ஒரு 2 ட்ராப் வந்து நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணியை நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம். ஸோ நல்லா கொதித்ததுக்கப்புறம் வந்து இது லெமன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த தோல் வந்து சூப்பராக வந்து நல்லா கொதித்து கையில் ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு இருக்கணும். ஸோ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்புமே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு.
ஒரே ஒரு லெமன் மட்டும் எடுத்துட்டு நீங்க கையில வந்து பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, நல்லா வந்து சூப்பரா பிரஸ் ஆகணும். நல்லா வந்து அந்த எலுமிச்சை பழத்துடைய சாறு எல்லாமே வந்து நல்லா இறங்கியிருக்கும். ஸோ இந்த மாரி வாட்டர் பாட்டில் தான் எடுத்துங்க. மேல வந்து இந்த மாரி மூடி வந்து ஹோல்ஸ் போட்டுக்கங்க. இப்ப இந்த வாட்டர் பாட்டில்ல வந்து நான் வடிகட்டி எடுத்துக்கிற தண்ணிய அவ்வளோதான். ஸோ இப்ப இந்த ஒரு சொல்யூஷன வச்சு சூப்பரா நம்ம வீட்ல எப்படி கிளீன் பண்ணலாம்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதே போல் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலுமே ஊற்றி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வாட்டர் பாட்டிலில் ஊற்றினால இதை வந்து நம்மளோட கிச்சனோட சிங்க்கு. ஸோ இதில் எல்லாமே வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக நம்மளோட சிங்க் வந்து நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. அடுத்து பாருங்கள் நம்ம வெஜிடபிள் கட் பண்ணுவோம்னா அந்த கட்டர்லாம் வந்து ஒரு மாதிரி கொஞ்ச நாள் வந்து ஃபங்கஸ் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ எப்பவுமே வந்து நார்மலாக நம்ம வெஜிடபிள் கட் பண்ணுற அந்த கட்டர் வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். கொஞ்சமாக வந்து சால்ட் உப்பும் அந்த லெமனோட தோலுமே வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் கழுகுனீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து நல்லா க்ளீன் ஆயிரும். ஃபங்கஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகுது. பேட் பாக்டீரியாவுமே அதில் இருக்காது. இதே போல் ஹுட்டிலான ஸ்பூன்ஸ் எல்லாமே வந்து ஹுட்டிலான ஸ்பூன் எல்லாமே அழகாக வந்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு ஒரு 3 லெமன் தோல் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து உப்பு மட்டும் சேர்த்து நல்ல வெதுவெதுப்பான தண்ணி இது கூட போட்டு நம்ம பல் விளக்கக்கூடிய இந்த ப்ரஷ் இதுவுமே வந்து இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதில் வந்து ஊற வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்க பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பேட் பாக்டீரியா எல்லாமே வந்து சூப்பராக க்ளீன் ஆகி அந்த ப்ரஷ்ஷுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே போல் நம்ம சிங்கில் இருக்கக்கூடிய அந்த டேப் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சில்வரான டேப்புமே வந்து இந்த மாதிரி லிக்விட் வச்சு நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் இதே மாதிரி நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய கிச்சன் டவல் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சப்பழத்தோல் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் இது மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி துணியை வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் காய வச்சிங்க அப்படின்னா நல்லா அதில் இருக்க அந்த எண்ணெய் பிசு பிசு ஸ்மெல்லு எதுவுமே வந்து ஸ்மெல் இருக்காது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளோட கிச்சன் டவலு. ஸோ அவ்வளோதான். இதுலேயே வந்து நல்லா ஊற வச்சு நீங்கள் அலசி எடுத்துட்டீங்க அப்படின்னா பாருங்கள் நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கறதுக்கே. ஸோ அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும் இந்த துணி. பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதேமாரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க. அதே போல் நம்மளோட வாட்டர் பாட்டிலுமே வந்து உள்ளே வந்து தண்ணி அதாவது டெய்லி நம்ம பிள்ளைங்க குடிக்கக்கூடிய அந்த தண்ணி வந்து ஒரு மாதிரி அந்த பாட்டில் வந்து உள்ளுக்கு ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுவுமே வந்து இந்த லிக்விட் வச்சு அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளுக்கெல்லாம் ரொம்ப கரை படிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக அரிசியும் இந்த லிக்விட் அதாவது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க அந்த சொல்யூஷனுமே சேர்த்து நல்லா குலுக்கி கீழே ஊற்றுனீங்க அப்படின்னா உள்ளே படிஞ்சிருக்க அழுக்கு எல்லாமே போயிடும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். ஸோ அடுத்து நான் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சொல்யூஷனை ஸோ இப்போ இதுக்குள்ள வந்து நம்ம போட போகிறோம். இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கிச்சனை சுற்றி அதாவது நைட் டைமில் பார்த்தீங்கன்னா பல்லி கரப்பாம்பூச்சி இது எல்லாமே வந்து நடமாடும். நம்ம என்னதான் க்ளீன் பண்ணி வச்சாலும் ஒரு சில ஃபுட் பார்ட்ஸுகள் அங்கங்கே இருக்கனால ஒரு வித பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல் அதை சாப்பிட்றதுக்கு பல்லி கரப்பாம்பூச்சி எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டிஷ்யூ பேப்பரையும் அதாவது அந்த சொல்யூஷன் ஊற்றினா அந்த ஒவ்வொரு டிஷ்யூ பேப்பரையும் இந்த மாதிரி கிச்சனுக்கு பக்கத்தில் நீங்கள் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா பல்லி கரப்பாம்பூச்சி எதனுடைய தொல்லையுமே இருக்காது. அதே போல் நம்ம மார்னிங் எந்திரிச்சு வரும்போது அந்த கிச்சனுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. அடுத்து பாருங்கள் இன்னொரு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ இருந்தால் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் சொல்யூஷன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணோம்ல எலுமிச்சை பழம் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விடு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணோம்ல அதை தான் வந்து நான் இது எல்லாத்துக்குமே நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் டிஷ்யூவில் இந்த மாதிரி ஊற்றிட்டு இது வந்து நைட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாத்ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட் உள்ள இடத்துல எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு பேட் பாக்டீரியாவும் இருக்காது. அதே போல் பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. அதே போல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய அந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா நைட் டைமில் கரப்பாம்பூச்சி எதுவுமே வராது. ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள் இந்த தண்ணியை வச்சு நம்ம வீடுக்கு துடைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா அதாவது டைரெக்டாகவே அந்த தண்ணியில் வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குங்க நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை. ஸோ ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணியை வச்சு நம்ம வீடு துடைக்கிறதுனால நம்ம வீட்டில் எறும்பு அது மட்டும் இல்லை ஸோ இந்த மாதிரியான பிராணிகள்லாம் வராது. அது மட்டும் இல்லை நம்மளோட வீடு பார்த்திங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது. நல்ல வந்து நம்ம லெமனோட சாறை வச்சு இது பண்ணுறதுனால நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நம்ம வீடு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.